வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். ஃப்ரைடே மார்னிங் தான் vlog ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பால் காய்ச்சறதுக்காக குக்கரில் பால் வாங்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இரும்பு கடாயை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் சரி தான், ஒரு டைம் கடலை மாவு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இரும்பு கடாய் துரு பிடிக்காது. எவ்வளோ நாள் கழித்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணாலும் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ முதல்ல காலையில் எழும்புனதுக்கு பிறகு தோட்டத்துக்கு எல்லாம் தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு ஒரு காஃபியோட இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஆப்ப மாவு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது உப்பு போடாமல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இனிப்பு பணியாரம் ரெடி பண்ணிடுவேன். மாவு நல்லா பொங்கி புளிச்சு போய் இருந்தது. இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றி ஒன்று சட்னி வைப்பேன். அப்படி இல்லைன்னா டைம் இருந்தது அப்படின்னா சாம்பார் வைப்பேன். பசங்களுக்கு மோஸ்ட்லி சாம்பார் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னால மேக்ஸிமம் சாம்பார் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ மாவு இன்னும் கொஞ்சம் புளிச்சிடக்கூடாது, பொங்கிடக்கூடாதுங்கிறதுனால கரண்டி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு டிஷ்வாஷரை அன்லோட் பண்ண போகிறேன். பால் குக்கரில் வச்சுருக்கிறதுனால டென்ஷன் ரொம்ப கம்மி. அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தேவை கிடையாது. விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். டிஷ்வாஷரை இந்த மாதிரி டைமில் தான் நான் எப்போதுமே அன்லோட் பண்ணுவேன். லோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஈவினிங் டைமில் பால் காய்ச்சும் போது லோட் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா ட்ராயரையும் திறந்து வச்சுட்டு எந்தெந்த ட்ராயரில் எந்தெந்த பொருள் வைக்கணுமோ அதை கரெக்டாக வச்சுருவேன். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். சின்ன சின்ன தட்டு அது மாதிரி கிண்ணம், அதாவது வீடியோவுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கிண்ணத்தெல்லாம் அது உள்ளே போட்டு வச்சுருப்பேன். இன்றைக்கி மார்னிங் சாமி கும்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால பாயாசம் தான் ரெடி பண்ண போகிறேன். ஜவ்வரிசியும் சிறுபருப்பும் வச்சு சிம்பிளாக ஒரு பாயாசம். சித்திரை விசு அன்னைக்கு சாமி கும்பிடலை. ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, அவங்க எலெக்ஷன் டியூட்டிக்காக போயிருந்ததுனால அவங்க இல்லாமல் எப்படி சாமி கும்பிட்றதுன்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிடலை. ஸோ அதுதான் இன்றைக்கி ஃப்ரைடே சாமியெல்லாம் கும்பிட்றலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் ஃப்ரைடே ஈவினிங் டைமில் தான் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கி மார்னிங்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஓட் போடுறதுக்கு கிராமத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு வர்றதுக்கு எப்படி லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால மார்னிங்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ரெண்டையும் ஒன்று போல் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு 2-3 டைம் கழுவிட்டு வேக போட்டுற வேண்டியது தான். ஸோ இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டே சமையலும் நான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா காலையிலே சமையலை முடிச்சுட்டு நாங்கள் கொண்டுட்டு போக போகிறோம். அங்கே போய் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் பொறுமையாக கிளம்பி வரலாம் அப்படிங்கிறது தான் பிளான்னு. ஸோ சமையல் பண்ணிக்கிட்டே பூஜை பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். பூஜை பாத்திரத்தை ரொம்ப சிம்பிளாக வாஷ் பண்ணணுன்னா பொடியும் ஒரு லெமன் ஃபுல்லாக அதில் பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதனோட தொலியை வச்சே அவ்வளோ பொருளையும் நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பளிச்சுன்னு ஆயிரும். புளியோட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தேய்ச்சி முடிச்சிடலாம். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் மட்டும்தான் இந்த மாதிரி லெமனை வச்சு வாஷ் பண்ணுவேன். இல்லைனா புளி வச்சு தான் எப்போதுமே வாஷ் பண்ணுவேன். ஸோ அதே சமயத்தில் பாயாசமும் ரெடி ஆயாச்சு. வெல்லத்தை தட்டி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு நெய்யில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் பொரித்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பாயாசம் ரெடி ஆகிரும். தோட்டத்தில் கொஞ்சம் இன்றைக்கி நிறையாவே பூ கிடச்சிது. மல்லிகைப்பூ சீசன் அப்படிங்கிறதுனால மல்லிகைப்பூவும் இப்போ நிறையா பூக்க ஆரம்பிச்சிட்டு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் முந்தின நாளே வாங்கி வச்சுருந்தேன். அதே மாதிரி தெருவில் உதிரிப்பூ வந்திருந்தது. ஸோ பூ வாங்கி சரம் மாதிரி கொஞ்சம் தொடுத்துட்டு பூவாகவும் தலைக்கு வைக்கிறதுக்கு கட்டி வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் டைம்லேயும் நம்ம எப்படியும் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால பூ நம்ம வாங்குறத விட இந்த மாதிரி தொடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மல்லிகை பூவால் பூஜை பண்ணும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கும். பூஜை ரூமில் எவ்வளோ வாசனை திரவியங்கள் வச்சுருந்தாலும் இந்த மல்லிகைப்பூ மனம் நெக்ஸ்ட் டே வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மல்லிகைப்பூ பூஜை ரூமில் நம்ம வைக்கிறதுனால நல்ல மனமும் இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பூஜையும் முடித்தாச்சு. உப்பு சித்திரை விசு அன்னைக்கு வாங்கினது அதை அப்படியே எடுத்து வச்சு இன்றைக்கி அதை வச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ சாப்பாடு எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்படியே கிளம்பிட்டு ஓட் போட்டுட்டு வந்துடுவோம். ஈவினிங் டைமில் வரோமா இல்லைனா ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி வரோமான்னு தெரியலை. அங்கே போனதுக்கப்புறம் தான் பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியும். அங்கே மொபைல் டேட்டா கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் டிவியும் அங்கே இல்லை. பசங்களுக்கு செம்மையாக போர் அடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஸோ காரில் கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறவு போனோம். அங்கே தான் வீட்டோட சாவி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. பைக் அங்கே நிற்கி. ஸோ பைக்கிலோட பாக்ஸில் தான் சாவி இருக்கனால அங்கே போய் எடுத்துகிட்டு போனோம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா
பலாமரம் ஒரே மரத்தில் ஏகப்பட்ட காய் கிடந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ காய் கிடந்து நான் பார்த்துருக்குறேன். பலாமரத்தை பார்த்துருக்குறேன், ரொம்ப காய் இருந்து அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஈவினிங் போல் கிளம்பி வந்தோம். வந்துட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக எங்கள் ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போனோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. 599க்கு இது வந்து 799, ஓரளவுக்கு ஒர்த்தாக இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுனால எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க சங்கரன் கோவிலில் இருக்காங்க. அங்கே தான் நாங்கள் கிளம்ப போயிருந்தோம். திருக்கல்யாணம் ஃபங்க்ஷன் அங்கே அந்த கோவிலில் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் இந்த கோவில் வந்து எடுத்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்தது. இப்போ ரீசன்ட் டேஸில் தான் வந்து எல்லா ஸ்டாச்சூஸ் எல்லாமே வச்சு வந்து வழிபட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டாச்சூஸ், புதுசாக இருக்கிறது ஃபுல்லுமே இப்போ ரீசன்ட் டேஸில் வச்சுருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருக்கல்யாணம்லாம் நான் இவ்வளோ க்ளோஸாக பார்த்ததும் கிடையாது. இந்த அளவுக்கு ஃபுல்லாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் மேக்ஸிமம் ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகவே மாட்டேன். அங்கே போய் இருந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அப்படிங்கிறத காட்டிலும் இவங்க வீட்டுக்கு போனதுனால நான் போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது திருக்கல்யாணத்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதையும் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அந்த கோவில்லையே மதியத்துக்கு வந்து அன்னதானமும் போட்டிருந்தாங்க. ஆனால் செம்ம கூட்டங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி உட்காந்து சாப்பிடணும்னு தெரியாத அளவுக்கு இருந்திருந்தது. அப்புறம் அவங்களே எனக்கு இடம் பிடிச்சி கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது எல்லாத்துக்குமே ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்துருந்தாங்க. பழம்லாம் கொடுக்காம ஜஸ்ட்டு வெத்தலையும் பாக்கும் மட்டும் வச்சு கொடுத்துருந்தாங்க வந்தவங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் சாமியோட ஃபோட்டோ, இது வந்து மீனாட்சி அம்பாள் வந்து தனியாக இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை மட்டும்தான் பார்த்துருக்குறேன். அதுக்கு இடையில நான் மீனாட்சி அம்மனை எங்கேயுமே பார்த்ததில்லை. இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஸோ அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் போய் ஒரு 1.5 hour வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு கோவிலுக்கு அங்கே போயிருந்தோம். இது ஜீவ சமாதி ஒடுக்கம் தான் இதுக்கு பேர். இது அண்டர் கிரவுண்டில் வந்து 2 பேர் வந்து சமாதி வச்சுருந்தாங்க, அப்பா மகன் அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புத்து வளர்ந்துட்டு வருது. அண்டர் கிரவுண்டில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அலௌடு கிடையாது அப்படிங்கிறதுனால நான் எடுக்கலை. குழந்தை வரம் இல்லாதவங்களும் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களும் இங்கே போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா ஆயிடுவாங்க, குழந்தை பேர் கிடச்சிரும். பவழமதோறும் அங்கே ஒரு தாயத்து கொடுக்குறாங்களாம். அதை வந்து அங்கே இருக்கிறவங்களே கட்டி விட்றாங்க, ரொம்ப ஐதீகம் பெற்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு, அதுவும் ஒரு சின்ன கிராமம் தான் போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹோம்மேடாக ஹோல்சேல் வியாபாரம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சாக்லேட்டு, அப்புறம் நட்ஸு சாக்லேட், தேன், இதெல்லாம் அவங்களோட தோட்டத்திலேயே எல்லாம் ரெடி பண்ணி அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் வந்து 2-3 எண்ணம் வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்குது. இதனோட அட்ரெஸ்ஸு டீட்டெயிலு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டு வைஸும் செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி இவங்க சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறம்போது கொரோனா வந்த டைமில் இங்கே கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அப்போம்போது தான் அவங்களோட தோட்டத்தில் நிறைய இருக்குது, இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதனோட எல்லா டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கோவிலில் இருந்து நைட்டு சப்பரம் வந்து தெருக்கு வந்திருந்தது. அதையும் பார்த்துட்டு தேங்காய் பழம் உடச்சிட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க தோட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எள்ளு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. கரும்பு, எள்ளு இந்த 2ம் தான் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அங்கேயே வந்து குளிச்சுட்டு வந்திருந்தோம். அங்கே குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் மோட்ரு போட்டால் நிறையக்கூடிய ஒரு தொட்டி இருந்தது. ஸோ நாங்கள் தொட்டியில் குளிக்கல, நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் அது உள்ளே இறங்கி குளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு அந்த தொட்டியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி விழுந்தது. ஸோ அந்த தண்ணியில் வந்து நின்று குளிச்சுட்டு வந்தாச்சு. அதில் குளிக்கிறதுக்கு ஒரு அருவி ஃபீல் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தடதடன்னு விழுந்துச்சு. அதுலேயும் குளிச்சுட்டு அங்கே இருந்து ஆஃப்டர்நூனுக்கு அவங்க லன்ச் எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் வர்ற வழியிலேயே இப்படி ஒரு குகையை பார்த்தோம். அது உள்ளே வந்து குடைவரை கோவில்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு போயிருந்தோம்.
சிவன் கோவில். சிவராத்திரி அன்னைக்கு, பௌர்ணமி, அமாவாசை அன்னைக்கெலாம் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காதான், அவ்வளோ கூட்டம் வருமா. இந்த கோவில் வந்து நீங்கள் பார்க்கணும், விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதனோட டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல, வித்தியாசமான ஒரு ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் எப்படி பண்ணினாங்க அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிளேஸ்லாம் பிடிக்கும். நான் போயிட்டு வர பிளேஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், கோவில் சம்மந்தப்பட்டது, ஸ்டாச்சூஸு புதுசு புதுசாக அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குதுனால மேக்ஸிமம் நான் அங்கே தான் போவேன். ஸோ இந்த கோவில் ஃபுல்லாக ஒரு பாறையை அங்கங்கே செதுக்கி இந்த சுவாமி எல்லாமே உருவாக்கி வச்சுருக்காங்க. நந்தியும் சிவனும் மட்டும்தான் வந்து சிலை தனியாக எடுத்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற அங்கே இருக்கிற எல்லா சிலைகளும் அந்த பாறையிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்பட்ட சிலைகள் தான். இந்த விநாயகரும் பாறையிலேயே அப்படி செதுக்கி அந்த ஸ்டாச்சூஸ் அப்படி வச்சுருந்தாங்க. எக்ஸ்ட்ராஸை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே வந்து இதுக்கான தல வரலாறு வந்து எழுதி போட்டிருந்தாங்க. பட் நம்மளுக்கு அதனோட லாங்குவேஜ் புரியலை, தமிழில் தான் அந்த காலத்தில் வந்து உள்ள தமிழில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. இப்போ கூட நம்ம ரீட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அதை ரீட் பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது ஃபுல்லாமே ஆன்மீகத்தை பற்றி சம்மந்தப்பட்டதாக இருந்ததுனால பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அங்கே இருந்து கிளம்பி ஒரு 4:30 இருக்கும், அந்த மாதிரி டைமில் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.